வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு இணைந்து உள்ளம் புறமுமாக நிரம்பட்டும். இன்றைய நிகழ்வு நமது வாழ்க்கை வள மேம்பாட்டிற்கும் ஆன்மீக மேம்பாட்டிற்கும் உதவ வேண்டி அவரது பொற்பாத கமலங்களை வணங்கி அவரது வாழ்த்துக்களோடு இன்றைய சிந்தனையை துவங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த மனவளக்கலை எனும் மாபெரும் பொக்கிஷத்தை நாம் அனைவருமே நமதாக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கைய நிறைவா வெற்றியோடு நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பு ஒதுங்கு ஒதுக்கு வாழ்த்து. மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை வள உயர்வு படிகள்ல ஒவ்வொன்னா சொல்லும் போது உடல் நலம், மனவளம், நட்பு நலம், கருமைய தூய்மை, பிரம்ம ஞானம் என்ற ஐந்தையும் ஒவ்வொரு படியாக குறிப்பிட்டிருப்பாங்க. நம்மளோட வாழ்க்கையில நம்முடைய அகத்தின் சுயத்தை மேம்படுத்துவது மனவளக்கலையே. ஏனென்றால் முதல்ல நம்மளுடைய அகம் எது, சுயம் எது என்று தெரிந்து கொள்வதுதான் முதல் படி. அப்ப நம்ம இதுவரைக்கும் நாம யாரு என்று கேட்கின்ற பொழுது நாம் அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்று நம்முடைய இந்த உடல், பருவுடலோடு ஒட்டிய ஒன்று. அப்ப அந்த பருவுடலுக்கு அதனுடைய பெருமையை உணர்ந்து எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை இந்த இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த உடலின் பெருமை உணராமல் நிறைய நேரம் அதை நம்ம ஒதுக்கி இருக்கோம். எப்போ இந்த உடல் நலத்தின் மேல நம்ம கவனத்தை செலுத்துவோம்னு பார்த்தோம்னா, எந்த சமயத்துல இந்த உடல் தன்னுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து ஒரு உடல் நலம் குன்றுகிறதோ அப்போதுதான் நம்ம அந்த உடலின் பக்கமே நம்மளுடைய கவனத்தை திருப்போம். ஏன்னா இந்த வாழ்க்கை பயணம் ரொம்ப நீண்ட பயணம். இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு எங்கேயாவது வெளியில போறதுக்கு கிளம்பினோம் அப்படின்னா முதல்ல நம்ம உறுதியா சிறப்பா அமைத்து கொள்வது இந்த பயணத்துல நம்ம போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட் தான், வாகனம் தான். அந்த வாகனம் சிறப்பாக இருந்தால்தான் பயணம் நிறைவாக இருக்க முடியும். அப்போ மிகப்பெரிய முழுமை பேறு என்கின்ற மிகப்பெரிய லட்சியத்தை அடைவதற்காக நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பயணத்துல இந்த உயிரை சுமந்து சொல்லக்கூடிய வாகனமாக இருக்கக்கூடிய இந்த உடல், இந்த உடலின் பெருமையை முதல்ல உணர்ந்து அதனுடைய பெருமையை மதித்து போற்றி அதை பாதுகாப்பதற்கான ஒரு உடற்பயிற்சிகளை முறையாக செய்தாதான் அந்த உடல் என்கின்ற வாகனம், இந்த உயிர் என்கின்ற ஒரு பொருளை நம்ம வாழ்நாள் முழுவதும் எந்த விதமான பாதிப்பில்லாம சுகமாக நிறைவாக எடுத்து செல்லும். அப்ப அந்த நம்ம எங்க இடத்துல எல்லாம் இந்த உடலை ஒதுக்கிட்டோமோ அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும். உடம்பின் உள்ளே ஒரு பொருளை கண்டுவிட்டோம், அப்ப அந்த உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை ஓம்ப வேண்டும். அப்ப உடற்பயிற்சி என்பது இந்த உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அப்ப ஒவ்வொரு உச்சி முதல் பாதம் வரை நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களையும் அணு அடுக்குகளை சீரமைத்து இரத்த வெப்ப காற்றோட்டங்களை சீராக அமைத்து உடலை ஆரோக்கியமான நிலையில் நடத்துவதற்கு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய
40 ஆண்டு காலத்தை நமக்காக அர்ப்பணித்து தன்னுடைய உடலையே ஒரு பரிசோதனை சாலையாக மாற்றிக்கொண்டு அதுல தீதன்றும் தானே எடுத்துக்கொண்டு நலமாக ஒரு ஜூஸ் கொடுத்தா மாதிரி ஒரு டம்ளர்ல அழகா ஜூஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. 40 நிமிடங்கள் நமக்காக நாம் ஒதுக்கினோமானால் இந்த உடல் என்பது ஒரு சிறந்த ஒரு பொக்கிஷமாக இருக்கும். அப்ப ஒவ்வொரு நாளும் இனிமையான நாளாக இருக்க வேண்டும். மனவளம் மனவளம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. மனநலம் இல்லை என்றால் அதற்கு மருத்துவரிடம் செல்கிறோம், அதற்கான காரணங்களை தெரிந்து மருந்துகளை உட்கொண்டு சரி செய்து கொள்கிறோம். ஆனால் மன வளம் குன்றி இருக்குமே ஆனால் வாழ்க்கையை இனிமையா அனுபவிக்கவே முடியாது. உடல் நலம் இருந்தாலும் உயிர் வளம் பெற்றிருந்தாலும் மன வளம் இல்லை என்றால் வாழ்க்கை நிறைவாக அனுபவிக்க முடியாது. அப்ப ஒவ்வொரு நாளையும் நிறைவாக வாழ வேண்டும் என்றால் மன அமைதியோடு வாழ வேண்டும். அந்த அமைதி என்பது பொருளிலோ நபரிடமோ நிகழ்ச்சியிலோ இல்லை. இவ்வளவு நாள் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொருள் அமைதி இருக்கிறது என்று எங்கோ தேடி தேடி அலைந்து, நிகழ்வில் அமைதி இருக்கிறது என்று தேடினோம், மனிதர்களிடம்தான் அமைதி இருக்கிறது என்று தேடினோம். ஆனால் மகரிஷி தான் நமக்கு உள்ளே காண கற்றுக் கொடுத்தார். உள்ளே கடந்து சென்று இந்த மனதை ஒரு நிர்மலமான ஒன்றாக களங்கங்களை எல்லாம் கழித்து அதை தூய நீரோட்டமாக வைத்துக் கொண்டால் அது எப்போதுமே இனிமையாக இருக்கும் என்று நமக்கு மனவளக்கலை பயிற்சியிலே அகத்தவத்தை கொடுத்தார். அந்த அகத்தவம் ஒன்றி ஒன்றி நின்று அறிவை இயக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதுவே தவமாம் என்று சொல்கின்றார். இன்னும் கொஞ்சம் ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. கடவுளையோ உன்னையோ அறியணும்னா குறுக்கு வழி இதுதான் அப்படின்னு. உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டாம். அது என்னது? தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குருவடைந்தால் அன்னை வயிற்று உடலாய் உருவாய் வந்த ஆதி கருவை புருவத்திடை உணர்த்த பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் வேதமற்ற நிலை கடவுளாய் நிற்கும் என்று சொல்கின்றார். அப்ப அகத்தவ பயிற்சிகள் நம்மை சிறப்பான முறையில் கொண்டு செல்கிறது. நட்பு நலம் ரொம்ப முக்கியம். சமுதாயத்திற்கும் நமக்கும் இணக்கமான உறவு இருந்தால்தான் ஒவ்வொரு நாளும் நல்லபடியா நம்ம வாழ முடியும். அப்போ பல இடங்களில் நமக்கு ஒவ்வாத பலவற்றை நம்ம பார்க்கிறோம். நிகழ்வுகளாகட்டும் மனிதர்களாகட்டும் பார்க்கும் பொழுது மனம் வேதனைப்படுகிறது. ஐயோ, இந்த நிகழ்வெல்லாம் மாறக்கூடாதா என்று. அப்போ கொஞ்சம் தள்ளி நின்று வாழ்த்துவோம், ஒதுங்கி நின்று வாழ்த்துவோம். அந்த நிகழ்வுக்குள்ளேயே நம்மை உழல செய்யும் பொழுது தீர்வு கிடைக்காது, வாழ்த்தக்கூடிய பக்குவமும் வராது. அப்ப ஒரு சில இடங்களில் ஒதுங்கி நின்று வாழ்த்துவோம், ஒரு சில விஷயங்களை ஒதுக்கி நின்று வாழ்த்துவோம். ஆனால் எப்படி எடுத்தினாலும் வாழ்த்து என்பது ரொம்ப முக்கியம். அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களோடும் ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்புல தான் இருக்கிறோம் இல்லைங்களா? நாம் அனுபவிக்கக்கூடிய உபயோகிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நிகழ்வும் உலகத்தில் உள்ள யாரோ ஒருத்தருடைய உழைப்பு. அப்ப ஒவ்வொரு நொடியும் இன்னைக்கு இவ்வளவு உட்கார்ந்த இடத்துல பேசி அத்தனை பேரோடையும் நம்மை இணைத்து கொண்டு தவம் செய்துகின்றோமே, இதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பும் அறிவும் நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்ப இந்த உலகத்துல பல விஷயங்கள், நல்ல விஷயங்களும் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இல்லைங்களா? துரியோதனனும் தர்மரும் நகர்வலம் சென்று வந்தார்கள். துரியோதனன் சொன்னார், பார்ப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்று.
தர்மர் சொன்னார், எல்லாருமே நல்லவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்று. மனவளக்கலை பயிற்சியை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நாம் பார்ப்போர் எல்லாம் நல்லோராகத்தான் இருப்பார்கள். அப்ப எந்த நிகழ்வோடும் நம்மை பூரணமாக பிணைத்து கொண்டு அதனுடைய தோல்வியிலோ அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலோ மனம் வேதனை உறாமல் அதை ஒதுக்கி நாம் சற்று ஒதுங்கி நின்று வாழ்த்தி கொண்டே இருந்தோமானால் இயற்கையும் குருவும் அதை தானாக சரி செய்து கொள்வார்கள். அப்போ முதல்ல கருமைய தூய்மைக்கு பல விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டி இருக்கு. எதனாலெல்லாம் கருமையம் தூய்மை பெறுகிறது? நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சிடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல், மற்றவர்தம் வாழ்வின் வளம் பறித்தல், நிறைவளிக்கும் பொறாமை சினம் வஞ்சம் காத்தல், நெறி பிறழ்ந்த உணவு உழைப்பு உறக்கம் உறவு, கரைபடிந்த எண்ணம், இவை கருமையம் தன்னை களங்கப்படுத்திவிடும், கருத்தோடு சீர் செய்வோம் என்று சொல்கின்றார் மகரிஷி. அப்போ உடல் நலம், மனவளம், நட்பு நலம், கருமைய தூய்மை அனைத்தும் பெற்று இறை உணர்வு என்கின்ற மாபெரும் நிதியை பெற்றுவிட்டோமானால் பார்க்கின்ற பொருள் அனைத்திலும் இறைவனை பார்க்கக்கூடிய பக்குவம் வந்துவிடும். அது பிரம்ம ஞானம். அப்ப வாழ்க்கை வள உயர்வு படிகளை முழுமையா நல்லா ஏறி மேல்நிலைக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சில விஷயத்தை ஒதுக்கி வாழ்த்துவோம். ஒரு சில நிகழ்வுகளிலிருந்து ஒதுங்கி நின்று வாழ்த்துவோம். ஆனால் வாழ்த்துவது என்பது மட்டும் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருப்போம். அந்த வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் வான்காந்தத்தில் பரப்ப பரப்ப எல்லா நிலையிலும் அது மோதி பிரதிபலித்து சிதறி ஊடுருவி ஊடாடி உலக அமைதி என்கின்ற உன்னத லட்சியத்தில் நம்மை கொண்டு சென்று நிறுத்தும். ஆசான் அருட்தந்தை அவர்களுடைய எண்ணம் கனவு நனவாகும். அதற்கு துணை செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அன்புள்ளங்கள் அனைவரையும் வாழ்த்தி பிரம்மஞானம் உலக மக்கள் அனைவருக்கும் உணர்வாக கிட்ட வேண்டும். போர் பகை பிணக்கின்றி மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.